ஹாய், வெல்கம் டு கீர்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி பைத்தம்பருப்பு, 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 8 பல்லு பூண்டு, காய்கறியில் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ சேர்த்துக்கோங்க. காய்கறியில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குக்கரை ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 8 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்து 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செவந்து வந்த உடனே ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நிறைய வேண்டாம், ஒரு டேஸ்ட்டுக்கோசரம் தான் ஒரு சின்ன துண்டு சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாத்திரம் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். நான் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கலாம். நான் வெந்தய வாசனை நல்லாயிருக்கும் சாம்பாரில் அப்படிங்கிறதுக்கோசரம் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டு இது நல்லா செவந்து வரணும். இது நல்லா செவந்து வந்த உடனே ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் நான். இது செவந்தோடனே அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 தக்காளி பழம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ இதை இறக்கி வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்க காய்கறி பெருசாக கையில் பட்டுதுன்னா அதை பொறுக்கி வச்சுருவாங்க, அதுக்கோசரம் தான் நான் அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக ஊற்றினா போகிறோம், புளி கரைசல் ரொம்ப ஜாஸ்தி வேணாம். சும்மா ஒரு சின்ன வாசனை டேஸ்ட்டுக்கோசரம் தான் அதை சேர்க்குறோம் நம்ம. அதனால் சும்மா சின்ன கரண்டியால் ஒரு 1/2 கரண்டி புளிக்கரைசல் இருந்தால் போகிறோம் நம்மளுக்கு. இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதை புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடி இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போகிறோம், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.